சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற ஒரு கோயில்ல பார்க்கிங் வசதி இல்ல அப்படின்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அது எங்க அப்படின்னா பிரசித்தி பெற்ற திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலுக்கு அப்படின்னு பார்க்கிங் வசதி இல்லாத காரணத்தால கடும் சிரமத்திற்கு உள்ளாகிறதா உள்ளூர் வாசிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்த விரிவான தொகுப்பை நம்முடைய செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். திருக்கோயிலுக்கு போறவங்க தனி, இங்க குடியிருக்கிறவங்க தனிங்கிறது மாதிரி ஏதாவது ஒரு அடையாளப்படுத்தி அந்த வாகனங்களை தனியாக அனுப்பிச்சாதான் அதை ஆரம்பத்துலேருந்தே சரி பண்ண முடியும். அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா அனுப்பிச்சிட்டு அவங்க உள்ளூர்காரங்களையும் தடுப்பாங்க அல்லது வெளியூர்லேருந்து வர்றவங்களையும் தடுப்பாங்க. இந்த மாதிரி வர்றதுனால பிரச்சனையினால குழப்பமாக தான் இருக்க வெளியே ஒரு தெளிவான தீர்வு இல்லை. அதுவும் இல்லாமல் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் நிறைய இருக்குது. அந்த இடத்துல இந்த வாகனங்களை நிப்பாட்டுறதுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஏற்பாடு பண்ணலாம். உங்களுக்கு போதிய பார்க்கிங் வசதி ரோட்லேயே நின்றுக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கே ரோடு தெரியுதோ அங்கேயே நின்று சமைக்கிறாங்க. வேறு அவங்களுக்கு போதிய தண்ணி வசதியோ கழிப்பிடமோ எதுவுமே இல்லை. அவங்க எங்கே கிடைக்குதோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தனியார் பார்க்கிங் இருக்குது மேலூர் ரோட்டில், பார்த்தீங்கன்னா சாலை ரோட்டில். அந்த பார்க்கிங் லைட் வசதி கூட இல்லை, இருட்டில் கொஞ்சம் சமைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க தான் இந்த ஸ்ரீரங்கம் மக்களுக்கும் ரங்கநாதர் கோயிலுக்கும் போதிய வருமானத்தை ஈட்டு தராங்க. அரசுக்கு வருவாயாக அவங்க தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான வசதி, அடிப்படை வசதி கூட செய்யறதுக்கும் முறையாக பார்க்கிங் நல்லா அவங்களுக்கு அரசு சார்பில் ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி உருவாக்குனாங்களோ அது மாதிரி நம்ம ஊரை நம்பி வரவங்களுக்கு போதிய பார்க்கிங் வசதி செஞ்சு தர்றது அரசோட கடமை. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். அதுவும் விசேஷம் மற்றும் முகூர்த்த நாட்கள் பொறுத்தளவில் பார்த்தோமேயானால் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். மேலும் இந்த திருக்கோயிலுடைய முக்கிய திருவிழாவாக கருதப்படக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திருவிழா என்பது 20 நாட்களுக்கு மேலாக நடைபெறும். அதுபோன்று திருவிழா நாட்களிலும் பார்த்தோமேயானால் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்து மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவருமே வருகை தருகிறார்கள். அவர்கள் அனைவருமே வாகனங்கள், அதாவது குறிப்பாக கார் மற்றும் பேருந்து மற்றும் வேன்கள் மூலமாகவே திருக்கோயிலுக்கு வருகை தருகிறார்கள். அப்படி இந்த திருக்கோவிலிற்கு பெருமாளை தரிசனம் செய்ய வருகை தருவர்கள் எவ்வித சிரமமின்றி செல்கிறார்களா என்று பார்த்தோம்னா அது சற்று கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு போதிய வசதிகள் இல்லை. அதாவது இந்த திருக்கோவிலை சுற்றியுள்ள உத்தர வீதி மற்றும் சித்திர வீதி, அடையவளஞ்சான் வீதி, இந்த கோயிலை சுற்று பிரகாரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகளுக்கு முன்பாகத்தான் அந்த வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கிறார்கள். இந்த திருக்கோவிலுக்கு என்று தனியாக கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு பார்க்கிங் என்பது இல்லை. தனியார் நிறுவனம், தனியார் சார்பில் ஒரு இடத்துல ஒரு பார்க்கிங் வசதி இருக்கிறது. அந்த பார்க்கிங் வசதியிலும் பார்த்தோம்னால ஒரு அடிப்படை வசதிகள், அதாவது அந்த தரைத்தளம் ஒழுங்காக இல்லை. மேலும் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு போதிய கழிப்பிட வசதிகள் இல்லை. அங்கு ஒரு விளக்குகள், அதாவது இரவு நேரங்களில் பார்த்தோம்னால் முழுமையாக இருட்டாகவே இருக்கும். அந்த பேருந்துகளோ வாகனங்களோ எவ்வித பாதுகாப்பற்ற சூழலையே தான் நாங்கள் நிறுத்திவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வீடுகளுக்கு முன்பாக நிறுத்திவிட்டு செல்லக்கூடிய வாகனங்களால் அந்த பொதுமக்களும் அந்த குடியிருப்பு வாசிகளும் மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்கின்றனர். மேலும் இந்த வாகன ஓட்டிகளுக்கும் அந்த குடியிருப்பு வாசிகளுக்கும் பார்த்தோம்னா அடிக்கடி ஒரு சண்டை ஏற்படும் சூழலும் ஏற்படுகிறது. இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்கு தொடர்ந்து பல்வேறு காலங்களிலும் பார்த்தோமேயானால் தொடர்ந்து இந்த இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து திருக்கோவில் நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கின்றனர். அதாவது இந்த திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு முறையான ஒரு பார்க்கிங் வசதி மேம்படுத்த வேண்டும். மேலும் தற்போது இருக்க காலகட்டத்தில் மல்டி லெவல் பார்க்கிங் என்று சொல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேலும் இந்த 4 சக்கர வாகனங்கள், இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய வசதிகளை மேம்படுத்தி இங்கு இந்த திருக்கோவிலுக்கு தரிசனம் செய்ய வருகை தந்தால் எவ்வித சிரமமின்றி நிம்மதியாக தரிசனம் செய்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று வெளியூர் வரக்கூடிய பக்தர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் குடியிருப்பு வாசிகளின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஆகையால் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் முறையாக ஒரு பார்க்கிங் வசதியை மேம்படுத்தி தர வேண்டும் என பலரின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.